ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் வகுப்பிற்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள், இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. ஹரே பிரார்த்தனை. கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் மாதாஜி. வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, தொடர்ந்து வாங்க, ஆதரவு தாங்க. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா பக்தர்கள் இருந்தாதான் ஹரி பகவானை பத்தி பேச முடியும். அதனால வாங்க. ஹரி போல். ஹரி என்ன? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றிம்மா. नमो विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी गिरिनाथिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरि गौरा भक्तवृंदा हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे हरे गोविंद जय जय गोपाल जय जय राधा रानी हरे गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमन हरे गोविंद जय 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 राधे जय राधे राधे जय राधे जय श्री राधे जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय श्री कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं तदापि स्वपदान्तिकम्। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். கிருஷ்ணா. பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரங்கரை பிரார்த்திக்கிறேன். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்வாம் புத்தினை ஸ்ரீமதி ஜெயப்தா கோஸ்வாமி கிதி நம்ம ஆச்சாரிய பதத்மிதாய் गौरगत धामताय नगर ग्रामतारिणी कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मृते विपरीतं स्यात् श्री चैतन्यं नमामि तम्। हरे कृष्ण। नित्यानंद नमस्तुभ्यं प्रेमानंद प्रदायिनी कलौ कल्मष नाशाय श्रीजानवापदये नमः। हरे कृष्णा. हरे कृष्णा. பாகவத பிரார்த்தனை. மாதாஜி சித்ரா மாதாஜி கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கப்பா. அலமேல் மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க, குறை குறைன்னு சத்தம் வருது. நன்றிம்மா. பாகவத பிரார்த்தனை. सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैक तत्फला सर्वसिद्धान्त रत्नाद्य सर्वलोकैक दृक्पृधा
सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभु कलित्वन्दोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षि अक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे मतेक बंधु मत्संगिन् मत्तु मद्गुणो मन्मत् महाधन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु ददागिन् अदिनोचा साकरात् आनामुञ्चकादिन्माम् பிரேம்னா கிருக்கந்தயோ ஸ்புரக. யார் படிக்கிறீங்க? உஷாமந்தி நான் மாதிரி படிக்கிறேன் படிங்க. மாதாஜி. ஓ எல்லா நன்றி, வேத படிக்க இலக்கியங்கள் ஹரே கிருஷ்ணா பிரணாம்ஸ் மாதாஜி. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவரே மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்பொழுதும் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசா சத்ரா மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. அவங்களும் தொடர்ந்து நம்ம வரணும்னு ஆசைப்படுவோம். அவங்க வரட்டும். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம வந்து போன வாட்டி 27ல முக்கியமான கொஞ்சம் விஷயம் பார்த்தோம். அதை திரும்ப ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 28க்கு போலாம். ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட். சதி வந்து தன்னுடைய தக்ஷன் மீது இருக்கிற தக்ஷனால பெற்ற உடலை நான் துறக்க வேண்டும், வேறொரு உடலை நான் ஏற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நினைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆன்மீக உடல் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம உடலை திறந்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணன் மீது மனதை வைத்து தியானித்து கொண்டு ஹரிநாம சொல்லி கொண்டு அப்படி நம்ம உடலை விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? ஆன்மீக லோகத்துக்கு போவதற்கு வழி கிடைக்குது. ஆனா சதி என்ன பண்றாங்க? அந்த சதியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் பாடம் இதுதான். அவங்க வந்து தக்ஷன் மீது வந்து ஆஹ் இது வைஷ்ணவரை நிந்திச்சதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி கோபம் இருக்கிறது வந்து சரியானதுதான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் இந்த உடலை விட போறேன், இந்த கிருஷ்ணரை வந்து போய் நான் அடையணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்ற மனப்பான்மையில அவங்க நினைச்சு தியானம் பண்ணியிருக்கணும். எதை தியானம் பண்ணினார்கள்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மொழிபெயர்ப்புல பாருங்க. அவங்க வந்து சிவபெருமானின் திருவடி தாமரைகளின் மீது தன் சிந்தையை அனைத்தையும் செலுத்தி சதி தியானித்தால் அதனால் தனது பாவங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கி தூய்மை பெற்றால் முற்றிலும் தூய்மை அடைஞ்சிட்டாங்க. ஆனா எதை தியானிக்கிறாங்க? அக்னியை தியானித்து அதன் மூலம் இழந்த தீப்பிழம்பில் தனது உடலை துறந்தாள். அப்புறம் தியானமும் வந்து அப்படி வந்து பகவான் மீது கிருஷ்ணரோட தாமரை திருவடிகளை நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த உடலை விடும் நேரத்துல நம்ம எப்பவும் எதைதான் நினைச்சுட்டே இருக்கணும்? அது அப்ப வந்து திடீர்னு வந்துருமா? திடீர்னு நான் வந்து மரணம், ஏன்னா மரணம் எப்போ நடக்குதுன்னே தெரியாது. தடார் பட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு தபார்னு நின்றுட்டு உயிர் என்ன ஆகும்? தொடப்பட சண்டை போடுற வாரியான உடல் கிடைச்சு போயிடும். சில பேர் நரித்தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா தந்திரம் பண்ணி யாரெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நரி மாதிரி உடல் கிடைக்கும். அதான் பகவான் சொல்றாரு, அப்ப இந்த உடலை நாம் எடுத்ததற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது மாதிரி உடல் நமக்கு கொடுத்திருக்காரு. தவிர கடவுளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கலாம் இல்ல. அதுதான் பாகவதம் சொல்லி தருது. நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு வருது. கெடுவான் கேடு நினைப்பான், நல்லவன் நல்லது நினைப்பான். யாரு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைச்சிருக்கு. இப்ப மனித உடல் கிடைச்சிருச்சு, இனிமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த என்ன? அந்திம காலத்தில் உடலை விடுவது மரண நேரத்தில் பகவான் நாராயணனை
நாம் ஸ்மரண் பண்ணும்போது அது வந்து நமக்கு சாதகமாக அமையும். பகவானோட ஆன்மீக உலகத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கு அவருடைய லீலைகள் எத்தனை லீலைகள் இருக்கு. ஒரு எத்தனையோ லீலைகள்ல ஒரு நிலையே திரும்ப திரும்ப நினைச்சாலும் போதும். ஏன் தாமோதரன் ஆர்த்தியில வந்து சத்தியவிரத மூர்த்தி என்ன சொல்றாரு, இந்த இந்த கோபால பானமே என் மனதில் திரும்ப திரும்ப வரணும், அதை நினைச்சாலே போறோம், வேற எது எனக்கு வேணாம். பரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் வதிம்ப நச்சான்யம் வ்ருணேகம் வரேஷதபீஹா இதம் தே பபுர்நாத கோபால பாலம். கோபால பாலம் ஒரே ஒரு லீலையே நீ திரும்ப திரும்ப நினைச்சா கூட என்கிட்ட வந்து நினைச்சு சேர்ந்துருவ. பலவிதமா தான் நினைக்கணும்னு கிடையாது, பலவிதமா நினைச்சா தவறில்லை. ஆனா கிருஷ்ணன் மீது மனதை பதிய வைக்கிறோமா, தாமரை திருவடிகளை நினைக்கிறோமா, சாண்டிங் பண்ணும்போது பகவானுடைய தாமரை திருவடிகளை நினைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. யத்பாத பங்கஜ பலாஷ்ப அப்படின்னு ஒரு பாட்டு வருது, பாத பங்கஜத்தை நினைத்துக்கொள். அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நாராயண ஸ்மிருதி சாத்தியம். அப்ப அதுக்குதான் அமைதியான வாழ்வுக்கு வழி. மனதை எத்தனை ரம்யமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. திரும்ப திரும்ப நீ அதை செஞ்ச நான் இதை பண்ண, நீ அப்ப அப்படி இருந்த நான் இப்படி இருந்த, இதே நம்ம நினைச்சோன்னா என்ன ஆகும், அது இதுதான் கட 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 கடன்னு ஞாபகத்துக்கு வரும். நம்ம பகவானை நினைக்கக்கூடியதான வாழ்க்கை வராது. அப்ப அந்த வாழ்நாள் முழுவதும் காலையில எழுந்தா அந்த வீட்டையே அப்படியே கோலாக பிருந்தாவனமா மாத்தி மங்களாரத்தி பண்ணமா, ஒரு ஆர்த்தி காட்டணுமா, விளக்கேத்தனமா, ஊதுபதி காமிச்சோமா, புஷ்பம் போட்டோமா, அந்த பகவான் அலங்காரம் பண்ணது கண்ணு விரிச்சு நல்லா என்ன அழகா இருக்கீங்க கிருஷ்ணா, இந்த மலர் நிறைய இந்த மாதிரி மலர் நான் போட்டு டெய்லி கொண்டாடுறதுக்கு பாக்கியத்தை கொடுங்க அப்படி கேட்கிறோம். பாடுறதுக்கு பாக்கியம் கொடுங்க. ஒரு கீர்த்தனைக்கு போனோம்னா தொடர்ந்து இப்படியே இருந்துடக்கூடாதான்னு ஆசை வருது. அப்ப தொடர்ந்து அது போலவே இருக்கிறதுக்கான பாக்கியத்தை பகவான் தர்றாரு. அதுதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. அவ வந்து தனது உடலை தனது உடலை துறந்தவுடன் வேறொரு நல்ல உடல் இருக்கு, அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள், நல்ல உடலுக்கு மாற்றிக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவள் வந்து ஆன்மீக உடலினை அடைந்தாள் என்று பொருள் கொள்ள கூடாது. ஆன்மீக உடல் திவ்யமான உடல் ஏற்கவில்லை, திரும்பவும் போய் வேற ஒரு உடல், அதாவது இந்த தக்ஷ நினைப்பு இல்லாம அவரோட சகவாசம் இல்லாம ஒரு உடல் தான் கிடைச்சிச்சே தவிர ஆன்மீக உடல் திவ்யமான உடல் கிடைக்கல. அப்ப அது போல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது பாடம் சதி மூலமாக நமக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, அந்த கடைசி நேரத்துல நாங்க ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிக்கிறேன், இப்ப எனக்கு நான் சொல்லணும், எனக்கு என்ன வயசே ஆகலையாம்போ. வயசாகல ஓகே, ஆனா எப்போ மரணம் வரும்னு தெரியுமா? மரணம் எந்த நிமிஷம் வேணாலும் வருமே. அப்ப நம்ம நினைவு கொள்ள முடியுமா? அப்ப இப்ப இருந்த பயிற்சி பண்ணு, கௌமாரம் ஆசரே. அப்ப கௌமாரம் என்னன்னா 5 வயசுல இருந்தே பண்ணேன். அப்ப 5 வயசுல சான்ஸை நானும் விட்டுட்டேன். நம்ம பாதி பேர் இதுல நம்ம விட்டுட்டோம், சில பேர் சீக்கிரமே வந்திருக்கோம். ஆனாலும் நம்ம அப்படி தொடர்ந்து செய்ய 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 பகவான் என்ன சொல்றாரு, நீ மறந்து கபம் பித்தம் அதெல்லாம் வந்து தொண்டையை அடைச்சா கூட நான் வந்து நிக்கிறேன், என் பக்தர்களை உனக்கு அனுப்புறேன். அப்ப நம்ம பக்கத்துல யாராவது கீர்த்தன் பண்றதுக்கு பாகவதம் சொல்லி தரத்துக்கு யாராவது அனுப்புவாரு, கேட்டுக்கிட்டே டபார்னு கிளம்பி போயிடலாம். அப்ப வந்து நமக்கு என்ன சொல்றாரு, எப்பவும் பகவானோட ஸ்மரண் பண்ணிக்கிட்டே இரு. திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகில நீ வந்து கஷ்டப்பட்டது பத்தாதா, என்கிட்ட வந்து சேர்க்கண்ணா, ஒரு கவலை இல்லாத ஊரு, ஜாலியா இருக்கலாம் என்னோட, நான் புல்லாங்குழல் வாசிப்பேன், எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா இல்லையா? கூப்பிடுறாரா? ஆனா நாம அதுக்கு தயாராகி இருக்க வேண்டும். அததான் சொல்லி தராங்க. அந்த ஸ்மரண் வரணும். அப்ப அது அது அந்த சமயத்துல அதுதான் குலசேகர ஆழ்வார் பாடுற அந்த சமயத்துல என்னால அந்த மாதிரி உங்களை நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப நான் நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருக்கேன், இப்பயே நான் உங்களுடைய தாமரை தண்டுகளில் நுழைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ என்ன சொல்றாரு பகவான், நான் வந்து அந்த நேரத்துல நிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கநாதன், அப்ப எனக்கு வாயில வார்த்தை வராது, கபம் வந்து அடைக்கும், பித்தம் வந்து அடைக்கும், நிறைய சொத்து பத்தி வச்சிருந்தேன்னா இந்தா போற போக்குல என் பேர்ல எழுதி வைக்கிறதா கொண்டா கையெழுத்துன்னு கத்தி கழுத்துல வச்சு கையெழுத்த போடுமாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிதான் நடக்குமே தவிர இறைவனை நினைக்கும் நாள் வராது. அப்ப நம்ம இடையே சொல்லிட்டோம் அப்படின்னா பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்றாரு. அதனால நம்ம வந்து எப்பவும் பகவானோட ஸ்மரணிலேயே இருக்கணும். அப்ப அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும், மனதை அமைதியா வச்சிருக்கணும். அமைதியான வாழ்வுக்கு வழிதான் பிரபுபாதர் நமக்கு சொல்லி தராரு இல்லையா? மனதை எப்படி ரம்யமாக வைத்திருக்க வேண்டும், இதமா வச்சிருக்கிறது எப்படி, நம்ம மனசு நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களையும் நல்லா வச்சுப்போம். நம்ம பௌனா எப்படி நம்மள அடுத்தவங்களை நல்லா வச்சுக்க முடியும் இல்லையா? அதுதான் சொல்லப்படுது. இப்ப அடுத்தது 28 போலாம்.
இதுலயும் பிரபுபாதரோட மூடு வருது. என்ன சொல்ல போறாருன்னு தெரியும், நம்ம பார்க்கலாம். பதம் 28 சதி தன் உடலை துரத்தல். 4ஆம் காண்டம் அத்தியாயம் 4 பதம் 28. தத் பஸ்யதாம் கே புவி சாத்புதம் மகத் ஆகே தீபாத சுமகான் அஜாயத அந்த பிரியா தெய்வதமஸ்ய தேவி ஜகா வசூன் கேன சதி பிரகோபிதாம். மொழிபெயர்ப்பு. சதி ஆத்திரத்தினால் தனது உடலை அழித்த போது இப்பிரபஞ்சம் முழுவதும் ஓர் ஆரவார ஒளி ஏற்பட்டது. மிக உயர்ந்த தேவரான சிவபெருமானின் துணைவியான சதி இம்முறையில் ஏன் தன் உடலை துறக்க வேண்டும்? யார் பொருளுரை படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளை தந்த ஸ்ரீவன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த் சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீல பிரபாத். பொருளுரை படிங்க. ஹரே யார் கிருஷ்ணா. மட்டும் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அலமேல் படிங்க மகன் மாதாஜி, படிங்க. படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓர் ஆரவார ஒளி தேவர்கள் வாழும் பல்வேறு லோகங்களில் இருந்து பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது என்றால் சதி பிரஜாபதிகள் அனைவரிலும் சிறந்த தக்ஷன் மகள் என்பதும் தேவர்கள் அனைவரிலும் மிக உயர்ந்த சிவபெருமானின் மனைவி என்பதுவே காரணமாகும். அவள் தனது உடலை துறக்கும் அளவிற்கு ஏன் ஆத்திரம் கொள்ள வேண்டும்? அவள் மிக உயர்ந்த பிரஜாபதியின் மகள் என்பதோடு மிக உயர்ந்த தேவரான சிவபெருமானின் மனைவியாகவும் இருந்ததினால் அவள் அடைய முடியாத பொருள் எதுவும் இவ்வுலகில் கிடையாது. இருந்தும் அவள் உடலை துறந்ததற்கு மனக்குறையே காரணமாகும். நிச்சயமாக இது ஓர் ஆச்சரியமே. பெரும் பொருள் வளம் மிக்கவனான இருந்தாலும் அவனால் மனநிறைவு பெற முடியாது. தனது தந்தையிடம் உள்ள உறவினாலும் தேவர்களில் சிறந்த தனது கணவனிடம் உள்ள உறவினாலும் சதி அடைய முடியாதது எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட அவளிடமும் மனக்குறை இருந்திருக்கிறது. ஆகையினாலேயே ஸ்ரீமத் பாகவதம் 1.26 ஒருவன் உண்மையான திருப்தியினை யத்மா மற்றும் யத்மா சுப்ரசித்தி எய்த வேண்டும் என்கிறது. ஆனால் ஆத்மா, உடல், மனம் மற்றும் ஆன்மா போன்றவையெல்லாம் பூரண மெய்ப்பொருளுக்கு பக்தி தொண்டில் ஒருவன் வளர்ச்சியடையும் பொழுதே முழு திருப்தி அடைகின்றன. ச வை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதே அதோக்ஷஜே என்பதற்கு முழு மெய்ப்பொருள் ஒன்று பொருளாகும். மெய்ப்பொருள் என்று பொருளாகும். ஒருவன் உன்னதமான முழுமுதற் கடவுளிடம் இருந்து மாறாத அன்பினை வளர்த்து கொள்வானெனில் அது அவனுக்கு முழு திருப்தியினை அளிக்கும். இதை தவிர அவன் பௌதிக உலகிலோ அல்லது வேறெங்குமோ திருப்தி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. ஏயாத்மா சுப்ரசித்தி யாவை விட்டுறாங்க பாரு, ஆத்மா மட்டும் போட்டிருக்கு. அது அப்புறம் படிப்போம். ஓகே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சதி ஆத்திரத்தினால தன்னோட உடல்ல அழிச்சிட்டாங்க. அவங்க அமைதியான முறையில உடல் எல்லாம் விடல. அதனால பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஆரவாரம் சத்தி கேக்குது. எப்ப ஒரே சவுண்ட் வருது. மிக உயர்ந்த தேவரான சிவபெருமானி மிக உயர்ந்த தேவர் அவரோட மனைவியான சதி இந்த முறையில ஏன் உடலை துறக்கணும்? அவ்வளவு மிக சிறந்த பதவியில இருக்காங்க, அவங்க ஏன் உடலை துறக்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி வருது. அப்ப பல தேவர்கள் இந்த ஆரவார ஒளி தேவர்கள் வாழும் பல்வேறு லோகங்களில் இருந்து பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது என்றால் சதி பிரஜாபதிகள் அனைவரிலும் சிறந்த தக்ஷனின் மகள். பிரஜாபதியிலே பிரஜாபதிகள் எல்லாருலயும் சிறந்தவர் தக்ஷன் அப்படி இருக்காரு. அப்படி அப்பாவும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த அப்பாவோட பொண்ணு. அதே மாதிரி தேவர்களோட அனைவரோட மிக உயர்ந்த சிவபெருமானின் மனைவி. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்போ அந்த மாதிரி ஒளிச்சு சத்தம் வந்துச்சு. உடலை துறக்கும் அளவிற்கு ஏன் ஆத்திரம் கொள்ள வேண்டும்? ஏன் ஆத்திரம் வருது அப்படின்னு கேக்குறாங்க. அவள் சதி மிக உயர்ந்த பிரஜாபதியின் மகள் என்பதோடு மிக உயர்ந்த தேவரான சிவபெருமானின் மகனைவியாகவும் இருந்ததினால் அவள் அடைய முடியாத பொருள் எதுவும் இவ்வுலகில் கிடையாது. எல்லாமே கிடைச்சிட்டு திருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னா ஏன் ஆத்திரம் கொள்ள வேண்டும்? இதான் கேள்வி இல்லையா? இருந்தும் உடலை துறந்ததற்கு மனக்குறையே காரணம். மனசுல ஒரே கவலை. நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியமே. பெரும் பொருள் வளம் மிக்கவனாக இருந்தாலும் அவனால் மன நிறைவு பெற முடியாது. இதான் பாயிண்ட். என்னதான் வசதி வாய்ப்பு இருந்து பொருளாதாரம்லாம் இருக்கு, நல்ல வீடு, மனைவி, மக்கள், தோட்டம், துறவு, ஆள் பலம் எல்லாம் இருக்கு, ஆனா மனசுல நிறைவு வராது. பாகவதம் சொல்லுது. இப்ப பாருங்க, அதுதான் சொல்லப்படுது. இப்ப இவங்களால அடைய முடியாத பொருள் எதுவுமே கிடையாது. சிவபெருமானால சொன்னார் இல்லையா நேத்து, எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, ஆனா அத நாங்க வெளிக்காட்டல.
அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்களால அடைய முடியாத விஷயமே கிடையாது. ஆனாலும் மனக்குறை இருக்கு. தனது தந்தையிடம் உள்ள உறவினாலும் தேவகளை சிறந்த தனது கணவனிடம் உள்ள உறவினாலும் சதி அடைய முடியாதது எதுவுமே எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் கூட அவளிடமும் மனக்குறை இருந்திருக்கு. அதனாலேயே ஸ்ரீமத் பாகவத் என்ன சொல்லுது? 1.2.6 ஒரு உண்மையான திருப்தியினை அடைய வேண்டும், எய்த வேண்டும். யயாத்மா சுப்ரசீததி. யயாத்மா சுப்ரசீததினா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன் 1.2.6 அது என்ன? சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷதே அகைத்துகி அப்பிரதிகதா யயாத்மா சுப்ரசீததி. எதனால் மனதியம் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ பக்தி தொண்டை பெறணும். எதனால நமக்கு புருஷனோட பக்தி தொண்டு கிடைக்குமோ அதுதான் மனித வர்க்கத்துக்கு முழுமைக்கும் தர்மம். எல்லாத்துக்கும் தர்மம் என்ன? நம்ம பொருள் வளம் எல்லாம் வச்சிருக்கலாம், வீடு வாசல் மனைவி தோட்டம் துறவு எல்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் மனை நிறைவு எப்ப கிடைக்கும்? பரோ தர்மம் முழுமையான திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா ஆத்மாவை பூர்ண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு பண்ணணும். அதுல உள்நோக்கம் இல்லாததா இருக்கணும். உள்நோக்கம்னா என்ன? ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பக்தி பண்றேன், கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்றேன் அப்படின்ற நோக்கம் இல்லாமல் இருக்கணும். இடையராததாக்கம் இருக்கணும். கேப் விடாம டெய்லி நித்தியம் பாகவத சேவை, நித்தியம் சாண்டிங், நித்தியம் கோலாகலம் கொண்டாட்டம் அப்படி இருக்கும்போது இது சாத்தியம் அப்படிங்கறதா அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். யயாத்மா சுப்ரசீததி. யயாத்மா சுப்ரசீததினா என்ன அர்த்தம்? பூர்ண திருப்தி அடைந்து அந்த ஆத்மா பூர்ண திருப்தி அடையும். எப்ப பூர்ண திருப்தி அடையுது? மெய்ப்பொருளுக்கு பக்தி தொண்டில் ஒருவன் வளர்ச்சி அடையும் பொழுதே முழு திருப்தி அடைகிறான். அப்ப நம்ம பக்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். செஞ்சு 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 இப்பயே ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் திருப்தி ஆயிருப்போம். கண்டென்ட் லைஃபும் எது கிடைச்சிருக்கோம் அதை வச்சு திருப்தியா இருப்போம். இது இல்ல எனக்கு அது இல்ல அதை கொண்டா இதை கொண்டான்றது கேட்கறது குறைஞ்சிருக்கும். எல்லாருமே அதை உணர்ந்திருப்போம் இல்லையா? இன்னும் நம்ம நல்ல திருப்தியா நல்ல பகவானுக்கு சேவை ஆற்றாகுது. அப்ப பக்தி தொண்டில் ஒருவன் வளர்ச்சி அடையும் பொழுதே முழு திருப்தி அடைகிறான். ஒருத்த பசியா இருக்கான், சாப்பிடுறான், சாப்பிட்டது என்ன ஆகுது? அவனுக்கு திருப்தி அடைகிறான், அதுக்கு பசி போகுது, உடல்ல ஒரு அந்த நரிஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அது போல பக்தி தொண்டு பண்ணும்பொழுது நமக்கு இந்த பௌதிக இச்சைகள் போகுது. பசி அடைங்கிற மாதிரி ஆசைகள் நிறைய அடைஞ்சு அது போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய திருப்தி கிடைக்குது. அப்ப அதுதான் இங்க சொல்லப்படுது. பூர்ண மெய்ப்பொருளுக்கு பக்தி தொண்டில் வளர்ச்சி அடையும் போது முழு திருப்தி அடைகிறான். சவை பும்சாம் பரவதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே. அதோக்ஷஜர்னு என்ன? முழு மெய்ப்பொருள். யார் அது முழு மெய்ப்பொருள்? பூர்ணம் முழுசு அப்படின்னா என்ன? பூர்ணம் பூர்ணமத ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. படிச்ச பூர்ணம் யாரு? பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளான முழுசா இருக்கார். முழுமுதற் கடவுள், முதல் கடவுள் அவர் தான். ஒரு உன்னதமான முழுமுதற் கடவுளிடத்து மாறாத அன்பினை வளர்த்துக் கொள்வானில் அது அவனுக்கு முழு திருப்தியை அளிக்கும். உங்களுக்கு எல்லா பொருள் வளமும் இருந்துச்சு, திருப்தி இருந்தது, முழு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு மனக்குறை இருந்துச்சு, அதனால சதி உடலை விட்டாள். இதை தவிர அவன் பௌதிக உலகிலோ அல்லது வேறு எங்குமோ திருப்தி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. இதுதான் பிரபுபாதரோட மனநிலை. வேற நீ எங்க போனாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள கீழே அத்தல குத்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல அந்த மாதிரி அந்த தளத்துக்கெல்லாம் போனாலும் சரி, அந்த மேலுலகம் சத்தியலோகம் வரைக்கும் பிரம்மலோகம் வரைக்கும் எங்க இருந்தாலும் இந்த பகவான் கிருஷ்ணரைக்கு திருப்திப்படுத்தி பக்தி தொண்டு செய்யாத வரை திருப்தி என்பது கிடையாது. அப்ப நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ இந்த வீட்டுல எல்லாம் வேற எங்கேயாவது நம்ம பிறந்திருக்கலாம், இல்ல வேற எங்க வீட்லயாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம், அவரை பண்ணிருக்கலாம், இவரை பண்ணிருக்கலாம். எவரை பண்ணாலும் நீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலைன்னா திருப்தி கிடைக்காது. அப்ப நம்ம இந்த பழைய கதையோ அந்த அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வர்றாரு. ஓகேயா? அப்ப பாருங்க, வேற எந்த இதை தவிர பௌதிக குலத்துல வேற எங்குமே திருப்தி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. எப்ப வாய்ப்பு கிடைக்குது? எப்ப திருப்தி அடைவோம் சொல்லுங்க? பக்தி தொண்டுல பகவானை நினைச்சு நல்ல திருப்தி அடைகிற மாதிரி முழுசா சேவை செய்யும் பொழுது பக்தி தொண்டில் ஒருவன் வளர்ச்சி அடையும் பொழுது முழு திருப்தி அடைகிறான். நம்ம பக்தி தொண்டு ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் திருப்தி வந்திருக்கோம், முழு திருப்தி இல்ல, அந்த செய்ய 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 ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் வரும். அப்ப நம்ம
அப்ப உடலை விட்டோம் அப்படின்னா மீண்டும் ஆன்மீக உடலை தான் அடைவோம். நமது சாதாரணமான உடலே கிடைக்காது. அது சதி மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம். அதே மாதிரி இந்த ஈரேழு 14 லோகத்துல எங்க போனாலும் இந்த பிரச்சனை வரும். அப்ப நீ அந்த ஆணை எங்க இருந்தாலுமே பகவானுக்கு நம்ம தொண்டு ஆற்ற வேண்டும். அப்பதான் முழு திருப்தி கிடைக்கும்னு சொல்லி பிரபுபாத முடிவுரை சொல்றாரு. அடுத்தது போலாம். பதம் 29. எதுவும் பாயிண்ட் சொல்லணுமா? போலாம். இல்ல மாதா. பதம் 27. அக்கா அண்ணாத்மிய எஸ் மாதாஜி. ஒண்ணும் இல்ல மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. அக்கா அநாத்மியம் அசயப்பஸ்யதே பிரஜாபதேர் யஸ்ய சராச்சரம் பிரஜா ஜகாவசுன்யத் விமதாத்மஜா சதி மனஸ்வினி மானம் அபிக்ஷ்ணம் அர்ஹதி. படிங்க. பதம் பொருள் 29. படிக்கட்டுமா மாதாஜி? படிக்கலாம் தாராளமா படிக்கலாம். பொருளுரை தந்த பிரபுபாதருக்கு வணக்கம். பிரஜாபதியாகவும் அனைத்து உயிர்களின் பாதுகாவலராகவும் இருந்த தட்சன் கற்புக்கரசியும் உயர்ந்த ஆன்மாவாகவும் விளங்கிய தன் மகளான சதியிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டது வியத்துக்குரியதே. தனது தந்தை தன்னை புறக்கணித்ததின் காரணமாகவே அவள் தனது உடலை துறந்தாள். பொருளுரை அனாத்மயம் என்னும் சொல் குறிக்கத்தக்கது. ஆத்மயம் என்றால் ஆத்மாவின் உயிர் என்று பொருள். தட்சன் உயிருடையவராக தோன்றினாலும் உண்மையில் அவர் உயிரற்ற ஆத்மாயா பிணைமையாவார் என்று குறிப்பிடப்படுகிறது. இல்லை என்றால் தனது சொந்த மகளான சதியை எவ்வாறு அவரால் புறக்கணிக்க முடியும்? அனைத்து உயிர்களையும் காப்பது, அவற்றிற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதும் தட்சனின் கடமையாகும். ஏனெனில் அவர் பிரஜாதிபதியாக விளங்கியவர். அதாவது அனைத்து உயிர்களின் ஆளுநராக தட்சன் இருந்தார். கற்பி சிறந்த மகாத்மாவாக விளங்கிய சதிக்கு உரிய மரியாதையினை கொடுக்க வேண்டிய தட்சன் எவ்வாறு அவளை புறக்கணிக்கலாம்? தனது தந்தையான தட்சனின் புறக்கணிப்பினால் சதி மரணம் அடைந்து இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, நன்றி. இப்ப பாருங்களேன், பிரஜாபதியாகும் அனைத்து உயிர்களின் பாதுகாவலான திருத்த தக்ஷன் எல்லா ஜீவராசி பார்க்க வேண்டிய பாதுகாவலானா இருக்காரு. தன் பொண்ணை விட்டுட்டாரு இல்லையா? அப்படி பாதுகாவலான இருந்த தக்ஷன் கற்புக்கரசி உயர்ந்த ஆன்மாகவும் விளங்கிய தன் மகளான சதியிடம் அவமரியாதாக நடந்து கொண்டது வியப்புக்குரியது. தனது தந்தை தன்னை புறக்கணித்ததன் காரணமாகவே அவள் தன் உடலை துறந்தாள். என்னோட அப்பா என்னை பிறந்துட்டாங்க வாங்கன்னே சொல்லல இல்லையா, வரவேற்கல. அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா தக்ஷன் அது அவங்க இத்தனைக்கும் ரொம்ப செல்ல பொண்ணு. அப்ப அவர்களுடைய மருமகன் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சினால பொண்ணை கொண்டாடல. அப்ப உடல் சார்ந்த நினைவில் அவர் இருக்காரு. நான் ஒரு ஆத்மா, நான் பகவானோட சேவகன் அப்படின்னு நினைச்சா எல்லாரையும் சமமா நினைச்சிருப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுது. அனாத்மி என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஆத்மி என்றால் ஆத்மாவின் உயிர் என்று பொருள். தக்ஷன் உயிருடையவராக தோன்றினாலும் உண்மையில் அவர் உயிரற்ற பிணமே ஆவார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன் உடலோட உயிரோட இருந்தா கூட ஏன் உயிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் சொந்த மகளான சதியை புறக்கணிச்சுட்டாரு. எப்படி புறக்கணிக்க முடியும்? அனைத்து உயிர்களை காப்பதும் அவற்றிற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதும் பிரஜாபதியோட கடமை. அந்த பிரஜாபதின்ற கடமையும் இல்ல, அப்பான்ற கடமையும் இல்ல. ஏனெனில் அவர் பிரஜாபதியாக விளங்கியவர். அவர் அதாவது அனைத்து உயிர்களின் ஆளுநராக தக்ஷன் இருந்தார். கற்பீர் சிறந்த மகாத்மாவுக்கு விளங்கிய சதிக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டிய தக்ஷன் எவ்வாறு அவளை புறக்கணிக்கலாம்? தந்தையான தக்ஷனின் புறக்கணிப்பினால் சதி மரணம் அடைந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த மாதிரி மகளை புறக்கணிச்சிட்டாரு. அவங்க ஒரு தந்தையும் பெண்ணை காப்பாற்ற வேண்டிய தந்தையோட கடமை, அதையும் பண்ணல. ஒரு பிரஜாபதியும் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை பண்ணல. அதனால அவர் உயிரோட இருந்தா கூட உடலற்ற பிணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தக்ஷன்
சதியை வந்து புறக்கணிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது எல்லா தேவர்களையும் வியப்புக்கு ஆளாக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ணணுமா? அடுத்து போலாமா? அடுத்து 30 போலாம். எது சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஓகே. சோயம் துர்மர்ஷ ஹிருதயோ பிரக்ம திருக்ச லோகே பகீர்த்திம் மகதீம் அவாப்ஸ்யதி யத்தங்கஜாம் ஸ்வாம் புருஷத்வித் உத்யதாம் ந பிரக்ய ஷேதன் மிருதயே பராததக. படிங்க, சுலோச்சனமாச்சு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 30. மொழிபெயர்ப்பு. தட்சன் இவ்வாறு கல் நெஞ்சக்காரராக விளங்கியமையால் அவர் ஓர் அந்தணராக இருக்கவே தகுதியற்றவரானார். மேலும் தனது மகளிடம் குற்றமிழைத்ததினாலும் அவளை மரணத்தினின்று காப்பாற்றுமையினாலும் முழுமுதற் கடவுளிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தமையாலும் தட்சன் உலகம் முழுதும் பெரும் பழியினை தேடிக்கொண்டார். பொருளுரை. தட்சன் இங்கே கல் நெஞ்சக்காரர் என்னும் அந்தணராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார். பிரம்மத்ர என்னும் வார்த்தைக்கு சிலர் பிரம்ம பந்து, அதாவது அந்தணரின் நண்பன் என்று பொருளாகும் என்று விளக்கமளிக்கின்றனர். அந்தணனாக பிறந்திருந்தும் அந்தணருக்குரிய தகுதி இல்லாவிட்டால் அவன் பிரம்ம பந்து என்று அழைக்கப்படுவான். பொதுவாகவே அந்தணர்கள் மென்மையான மனமும் எதையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் புலன்களையும் மனதையும் அடக்கியாளும் சக்தி பெற்றவர்கள். தட்சனோ எதையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர் அல்லர். தனது மருமகனான சிவபெருமான் எழுந்து நின்று தனக்கு மரியாதை தரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தட்சன் ஆத்திரமுற்றதோடு தனது மகள் மரணத்தை கூட தடுக்காது பார்த்து கொண்டிருந்தார் என்றால் அவரது மனம் கல்லை விட எத்துணை கடுமையானதாக இருந்திருக்க வேண்டும். தனது தந்தைக்கும் கணவனுக்கும் இடையிலுள்ள கருத்து வேறுபாட்டினை நீக்க வேண்டும் என்பதற்காகவே சதி அழைப்பில்லாதிருந்தும் கூட தன் தந்தையின் வீட்டிற்கு வந்தபோது தட்சன் நடந்தவற்றை மறந்து நன்முறையில் அவளை வரவேற்றிருந்திருக்கலாம். ஆனால் தட்சன் கொடிய கல் நெஞ்சக்காரர் ஆதலினால் அவர் ஆரியன் அல்லது அந்தணர் என்று அழைப்பதற்கு தகுதி இல்லாதவர் ஆகிறார். அவருக்கு ஏற்பட்ட இழுக்கு இன்று வரை தொடர்கிறது. தட்சன் என்றால் தேர்ந்தவர் என்பதாகும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை பெற்றெடுக்கும் ஆற்றல் வாய்ந்தவர் ஆதலினால் அவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. உடலுறவில் அதிக நாட்டமுடையோரும் லோகாயுதவாதிகளும் கல் நெஞ்சக்காரர்களாகவே இருப்பார். ஏனெனில் தனது பெருமைக்கு சிறிது களங்கம் ஏற்பட்டாலும் தாம் ஈண்டெடுத்த குழந்தைகளின் மரணத்தை கூட அவர்கள் தாங்கிக் கொள்வர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப பாருங்க, இப்ப தக்ஷனை பத்தி பிரபுதர் என்ன பொருளுரையில எழுதுறார், என்ன விளக்கம் கொடுக்கிறான்னு பாக்குறாரு. கல் நெஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லப்படுறார். தக்ஷன் இவ்வாறு கல் நெஞ்சக்காரராக விளங்கியமையால் அவர் ஒரு அந்தணராகவே இருக்க தகுதியற்றவர் ஆவார். அப்படி அந்தணர்னா எப்படி இருப்பாரு? திதிக்ஷவ காருணிகா, மற்ற ஜீவராசிகளின் மீது கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். இல்லையா? சமமா பார்ப்பாங்க. சமபூதேஷு சர்வேஷு, எல்லா ஜீவராசிகளின் மீது சமமா பார்ப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்தணராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருக்காரு. மேலும் தனது மகளிடம் குற்றம் இழைத்ததுனால அப்ப பொண்ணுகிட்டயே குற்றம் இழைச்சிட்டாரு, இவரே குற்றம் பண்ணிட்டாரு. அவளை மரணத்தினின்று காப்பாற்றமையினாலும் முழுமுதற் கடவுளிடம் பொறாமை கொண்டிருந்தமையினாலும் தக்கன் உலகம் முழுவதும் பெரும் பழியினை தேர்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, ஒரு கெட்ட புத்தி வந்துருச்சு அப்படின்னா அது தொடர்ந்து பல கெட்ட புத்தி வரும். அதே மாதிரி இப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்கு வர்றோம், ஒரு நல்ல பழக்கம் வந்துருச்சு, சக்தர் சங்கம் இருந்துச்சுன்னா பல நல்ல குணங்கள் வரும். எப்படி நல்ல குணங்கள் வரும்னு சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்துல? தேவர்களின் அனைத்து நற்குணங்களும் வரும். படிச்சோமா இல்லையா? படிச்சிருக்கோம். அப்ப நம்ம எது முக்கியம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நம்ம குறியா இருக்கணும். இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு தெரியாதான் நமக்கு வரும். இப்ப எப்ப அந்த மென்மையான இளகிய மனது நமக்கு வரும், அந்த கல் நெஞ்சக்கார தளத்திலேருந்து வெளியில வருவோம். அப்ப ஜீவதயா வரும். ஜீவதயா வரும்பொழுது மட்டும்தான் யாருக்கெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி சொல்லலாம், ஹரிநாம சொல்லி தரலாம், ஒரு பகவத்கீதை கொடுக்கலாம், ஒரு புக்கு கொடுக்கலாம், ஒரு பிரசாதம் கொடுக்கலாம், ஒரு நரசிம்மர் ஆயில எடுத்து தடவலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இவங்களுக்கு இப்படி இருக்கா, இவங்க புரியாம தவிக்கிறாங்களா, ஹரிநாமத்தை நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், இப்படி ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி இந்த லோகாயவாதிகளா இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு கவலையப்பட மாட்டான், தன்னை பத்தி மட்டும்தான் நினைப்பான்.
என்னோட ஈகோ, அந்த ஹை அகங்காரம், பொய் அகங்காரத்துல இருந்து நான் எனது, என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா இந்த அந்தணர்கள் பகவான் மீது பக்தி வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க மனது வந்து இலகி இருக்கும். அவங்க ஜீவதயா வரும், எல்லாருக்கும் எல்லா ஜீவன்கள் மீதும் ஒரு கருணை வரும். அதனாலதான் அவங்க வந்து கொல்லாமை எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சா கூட பிரபாதோட இயக்கத்துல இருந்து நம்ம அவங்க கண்ணை திறந்து விட்டதுனால, அந்த ஆன்மீக அறிவு நமக்கு கொடுத்ததுனால நம்ம எப்படி இருக்கு, எந்த ஜீவராசி மீதையும் நம்ம வந்து அனாவசியமா காழ்ப்புணர்ச்சி கொள்ளாம, முடிஞ்ச வரைக்கும் அது கொல்லாம, எப்படியோ மறந்தாப்புல இப்படி பண்ணுவோம். அங்க ஒரு கொசு இருக்கும், ரத்தப்பட்டுருச்சுன்னா கூட ஐயோ கிருஷ்ணா இன்னைக்கு இந்த கொசுவை கொண்டுட்டனே அப்படிதான் தோணும். அதுக்கு ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி அது கொடுத்து உடல் எடுக்கும்போது பக்தியான குடும்பத்துல பிறக்கணும், இல்ல நல்ல உடலை எடுக்கணும், இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? அதுல யார் சொல்லி கொடுக்குறா? இந்த பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு வர புத்தி, அது நல்ல குணங்கள் வரும். அதான் சொல்லப்படுது. தக்ஷன் இங்கே கல்நெஞ்சக்காரர் என்றும் அதனராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார். பிரம்மத்திற்கு என்னும் வார்த்தைக்கு சில பிரம்மபந்து, அதாவது அந்தணர்களின் நண்பன் என்று பொருளாகும் என்று விளக்கம் அளிக்கின்றனர். அந்தணராக பிறந்திருந்தா கூட அந்தணருக்குரிய தகுதி இல்லாவிடில் பிரம்மபந்து என்று அழைக்கப்படுவான். வேற யார் இது மாதிரி பிரம்மபந்துவா இருந்தா? இதே மாதிரி வந்துச்சு, அந்தணராக பிறந்திருந்தார், அந்தணருக்குரிய தகுதி இல்லாம போயிட்டுன்னு சொல்லி எங்க படிச்சோம்? ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டல்ல. யாருக்காவது ஞாபகம் வருதா? யாரு பிரம்மபந்து? தெரியுமே, அஸ்வத்தாமன். 5 தானாச்சாரியார் பையன் அசுதாமன். துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன். அவர் என்ன பண்ணாரு, 5 குழந்தைங்க போய் ராத்திரி தூங்கிட்டு இருக்க எல்லா குழந்தையும் பட்ட டப்ப டப்ப டப்பன்னு போய் கொண்டு வந்துருவான். அப்ப அவன் வந்து அந்தணரா, அவங்க அப்பா வந்து அந்தணர், அந்த குழந்தை குடும்பத்துல பிறந்தான். ஆனாலும் அந்தணராக பிறந்திருந்தும் அந்தணருக்குரிய தகுதியை அவன் செய்யல, அந்த மாதிரி இல்ல, அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கல. அதனால அவன் பிரம்மபந்து என்று அழைக்கப்படுவான். நம்ம படிச்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்தணரா இருக்காரு, ஆனா ஆத்திரத்தினால அவருடைய தன்னுடைய இந்த நிலைமையை மறந்து இந்த மாதிரி செய்யறதுனால அவர் வந்து பிரம்மபந்து. பொதுவாகவே அந்தணர்கள் மென்மையான மனமும் எதையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பொறுமை ஜாஸ்தி இருக்கும். எடுத்தது படையர்னு பேசிட மாட்டாங்க, எடுத்த கௌத்தன் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும், ஏன்னா பகவான் பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க, ஸ்மரன்ல இருப்பாரு, உள்ள இருந்து பகவான் இயக்குவாரு, சொல்லி தருவாரு, அந்த பொறுமையும் வரும் அவங்களுக்கு, பகவானும் இயக்குவாரு. அப்ப மென்மையான மனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப எப்படி இருப்பாங்க? ஏனென்றால் அவர்கள் புலன்களையும் மனதையும் அடைக்காலும் சக்தி பெற்றவர்கள். இந்த மனம் அடக்கப்பட்டதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து இலக்கு, நாம் எப்படி வாழ வேண்டும், எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆசைப்படாம திருப்தியா இருக்கிறதுனால. ஏன்னா எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை அப்படி எல்லாம் இருக்கும்போது, ஏமாற்றம் வரும்போது அந்த கோபம், கவலை, ஆத்திரம், யாரை எப்படா திட்டலாம்